இப்போ இந்த ஜாதகத்துல ஓரளவுக்கு இவர் ராஜயோகத்தை அடைவாரு, நல்லா இருப்பாரு, எல்லாம் அது ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். இந்த கைரேகையை வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தான், ஓ இதனாலதான் இவர் பெரிய உயரத்துல இருக்காரோ, உலகத்திலேயே புகழ்பெற்ற ஒரு நபராக வந்திருக்காரோ அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கைரேகை சாஸ்திரமும் உதவும். பொதுவா அந்த ராஜசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்துக்கு இந்த கைரேகை சாஸ்திரம், சாமுத்திரிகா லட்சணம், மச்ச சாஸ்திரம், இது போன்ற எந்த வகையான, இப்போ ஒரு வீடு வாஸ்து பார்க்குறோம், ஒரு வீட்டில் குடியிருக்காரு, அந்த வீட்டில் அவர் குடியிருக்கும் போது அவருடைய காலத்துக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடுவார். அவருக்கு அடுத்து அவர் பிள்ளை அந்த வீட்டில் இருக்கும், அதனால அந்த வீட்டிலேயே இருக்க முடியாது. அது ஜாதகத்தில் இருக்கும், அதுக்கு பூர்வ சொத்து கிடையாதுன்னு, ஆனால் இருக்கும், சொத்து இருக்கும். அதனால அது என்ன செய்யும், அதை விட்டு போனாக்கா நான் தப்பிக்க முடியுன்ற அளவுக்கு அவருக்கு சூழ்நிலையை கொடுக்கும். அப்படி கிளம்பிடுவார். ஒன்று அதை வாடகைக்கு விடுவார், இல்லைன்னா சொத்தையை விற்றுட்டு கூட போயிடுவார். ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த வீடு அவருக்கு லக்கு இல்லைன்னு ஆயிடும். யாருக்கு? மகனுக்கு. அந்த தந்தைக்கு அது உபயோகமாக இருக்கும், அவர் காலம் தொட்டும் அது நல்லா இருக்கும், அவரோட வாழும்போது அவருக்கும் அது சூட்டபுளாக இருக்கும். அத்தாரிட்டி பவர் அவருக்கு வரும்போது, டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது, அவர் நேமுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் ஆகி வாரிசுப்படி ஆன உடனே அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வாஸ்து. அப்போ இந்த வாஸ்து சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். அப்போதான் நீங்கள் வாஸ்துவை நம்ப வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் வாஸ்துன்றது பொதுவாக முன்னோர்கள் சொன்னது, ஒரு நல்ல காற்றோட்டம், நல்ல வெளிச்சம், வீட்டுக்குள்ள வந்தா ஒரு நிம்மதி, நல்ல சுகமான தூக்கம், எந்த குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படியெல்லாம் ஒரு வீடு அவருக்கு அமைஞ்சிருச்சுன்னா அந்த வாஸ்துப்படி அந்த வீடு அவருக்கு சூட்டபுளா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை வாஸ்து சாஸ்திரப்படி அதில் 4-5 குறை கூட இருக்கலாம், ஆனால் இவருக்கு அதுதான் சூட்டபுளா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்றத? அப்ப வாஸ்து சாஸ்திரம்ன்றத பொதுவாக எடுத்துக்கிறக்கூடாது, ஜோதிடத்தையும் பொதுவாக எடுத்துக்கிற கூடாது, கைரேகையையும் பொதுவாக எடுத்துக்கிற கூடாது.